காய்ஸ் ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? காலையிலேருந்து வானத்தை பார்க்குற சுகமே தனி. சரி வந்து கிச்சனுக்கு பார்த்தா கிச்சனில் சாமான் நிறைய இருந்துச்சு. சரி சாமானை துலக்கிடுவோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமான் துலக்கத்தில் இறங்கியாச்சு. நல்லா தேய்ச்சி அந்த சாமானை எல்லாம் துலக்கி முடிச்சுட்டு கிச்சனை எல்லாம் க்ளீன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணுற டைமில் ஒரு கதை ஒன்று பார்ப்போமா? இது என்ன கதைனா ட்ராகன் மூவி பற்றிய கதை தான். அதில் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் சொல்லியிருக்காங்கள்ல. ஒரு டிகிரி இல்லாமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான், அந்த டிகிரி அவன் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விதத்தில் சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து டிகிரி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியான்றது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த டிகிரியை எப்படி கரெக்டாக வாங்கணுன்றது ஒரு விஷயம். அதனால் அவன் லைஃப்பில் என்னென்னலாம் மாற்றம் நடந்திருக்கு அப்படின்றது ஒரு விஷயம். எவ்வளோ நல்ல படம் தெரியுமா? ஆனால் உண்மையாலே நான் ஒரு 3 வாட்டிக்கிட்ட அந்த படத்தை சூப்பராக உட்காந்து பார்த்தாச்சு. சரி இப்போ சமைக்கலாம்னு சொல்லிட்டு சமையல் கட்டுக்கு வந்து அரிசியெல்லாம் போட்டு வச்சுட்டு வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு புளி ஊற்றாமல் ஒரு பொரி குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். சரின்னு சொல்லிட்டு எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுவோன்னு சொல்லி கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. அது நல்லா வதங்கின தக்காளியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அப்போ தான் அது சீக்கிரமாக வதங்கும். எல்லாம் வதங்கிட்ட கொஞ்சம் தக்காளியுமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த சாப்பிடும் போது தக்காளி வெங்காயம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டு ஆளுங்களுக்குலாம் அந்த மாதிரி இருந்தால் எடுத்து வச்சுருவாங்கல்ல. சரி நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது முருங்கைக்காவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். முருங்கைக்காய் வந்து ஃபுல்லாக நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகாத்தூள் போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை டேஸ்ட்டு பார்த்து உப்பு போட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு திருப்பி திறந்து பார்த்து இந்த உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுட்டேன். நல்லா அது கொதிக்க விட்ட அது இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தால் தான் சாப்பாடில் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சரி கொஞ்ச நேரம் ஹை ஸ்பீடில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை இறக்கணுன்னா சூப்பரான முருங்கைக்காய் பொரி குழம்பு ரெடி. இது சுட சுட வடித்த சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டா அடி தூளாக இருக்கும். சரி பாய். அதுக்கப்புறமா திருப்பி வந்து வானத்தை பார்த்தா வானம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாய்.